ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூட ஒரு ஷார்ட், ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். கோல்டு செய்யவோ மேரிட் வித் வில்லேஜ் பாய், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ ஒரு பையன் எந்திரிக்கிறான். ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் ஒரு இருந்த பசங்க காணும். அச்சோ, எங்கே போயிட்டார் அவர் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தா எம்டியாக இருக்கா. காணும். ஐயோ கடவுளே, ஜெமினா என்ன பண்ணியிருக்கா? அம்மா வந்துட்டு எத்தனை டைம் சொன்னாங்க, நான் மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சிடணும், அவர் எழுந்திரிக்க முன்னாடி எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காஃபிலாம் போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களே. கடவுளே சொதப்பிட்டானே சொல்லிட்டு இப்போ எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. சரி, ஓகே, கீழே போய் பார்ப்போம். கீழே இருப்பார் நினைக்கிறா சொல்லிட்டு கீழே வராங்க. ஓடி வந்து பார்த்தாக்கா கீழேயும் காணும். அச்சு வந்து ஜவுக்கு எங்கே போயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீன் தானே அங்கே இருக்குது. ஓகே விட்ட புறம்பிட்டு இருக்காங்க. டோர் கூட லாக்கில் இருக்குது. சரி, ஜெமீன் பார்க்குறாங்க. டோர் லாக்கில் இருக்குன்னா அவர் எங்கே டெரஸில் இருப்பாரா? சரி, ஜெமீன் டெரஸ் வரைக்கும் போகிறாங்க. காணும். இந்த டோர் எப்படின்னாக்கா போகிறப்ப வெளியே லாக் பண்ணலாம், அது உள்ளே லாக் ஆகும். ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுது. இப்போ ஜிமின் தான் இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம அக்காவுக்கு கால் பண்ணிடலாம். எனக்கு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஜிமின் டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் வந்துட்டு, சாப்பிடுமா ப்ளீஸ்மா, வந்துட்டு குடியாதான் பிடிக்காது, ஓகேவா? எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுதுரி, சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கெஞ்சிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு, எது சாப்பிட மாட்டியா? கடவுளே சாப்பிட்றீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு, எங்கள் பாருமா எனக்கு கூட நான் ஃபிட் பண்ணுறேன், எதுக்கும் ஒரி பண்ணுறா சொல்கிறாங்க. ஆண்டி இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் ஆண்டி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? உனக்கு ஒர்க்குக்கு கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. இப்போது சரி, ஓகே ஆண்டி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க கிளம்புன்னு போவாட்ட ஃபோன் வருது. இப்போ யாரும் சொல்லிட்டு போய் ஃபோனை பார்த்தாக்கா ஜிமின் வருது. என்ன ஜிமின் மார்னிங் கால் பண்ணுறான் சொல்லிட்டு நம்ம அங்கே இருக்க ஒயன்டா, ஓகேவா? நம்ம ஜிமினுடைய அக்கா. நம்ம ஜிமின் ஃபோன் ஒயன் பிக் பண்ணுறா. சொல்கிறா ஜிமின் சொல்கிறாங்க. அச்சோ ஒயன் அக்கா சொல்கிறாங்க. சொல்கிறா என்ன சொல்கிறாங்க? நான் நல்லா சொதப்பிட்டான்னு சொல்கிறாங்க. சொதப்பிட்டியா? என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அது சொல்கிறாங்க. சொல்லுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அக்கா நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா, ஆமாம் நம்ம இங்கே வரதுக்கே 9 o'clock ஆகிருக்கும், ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்போம், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நான் நல்லா தூங்கிட்டேக்கா சொல்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கு என்னடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ வரைக்கும் தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் நான் இப்போ 10 o'clock வரைக்கும் தூங்கிட்டேன், நான் ஏஞ்சி பார்த்தா ஜவுக்க காணுக்கா சொல்கிறாங்க. ஜவுக்க காணுமா? இன்னைக்கு ஜவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்திருக்கும், நான் அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீ கூட மார்னிங் என்கிட்ட சொன்னான், ஓகேவா? அவன் டே அம்மா கூட ஒரு 8 o'clock போயிட்டான்னு சொல்கிறாங்க. 8 o'clock போயிட்டாங்களா? ஆமாண்டா 8 o'clock போயிட்டாங்க. நானே ஃபுட் எதுவும் குக் பண்ணி தரவே இல்லைடா. மார்னிங்கே சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், நான் அப்போ தூங்கிட்டேன்னா மாமா சொன்னாங்க ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ பொறுமையாக இருந்துச்சு ஆஃபீஸ் கிளம்போ, நான் வந்துட்டு கிளம்புறேன், எனக்கு இப்போ ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. அச்சோ நீ பரவாயில்லக்கா, மாமா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டேவே சொதப்பிட்டுனே சொல்லிட்டாங்க. பரவாயில்லடா, ஜவுக்கு ஒன்று கோச்சிக்க மாட்டான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜவுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுடா, ஓகேவா? ஆனாலும் நானும் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்கல்ல சொல்கிறாங்க. நீ அம்மா கிட்ட சொல்லாத, ஓகேவா? இதெல்லாமா சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. இல்லை அம்மானே தெரியும் அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா சொல்கிறாங்க. பாரு அம்மா லைஃப் வேறு, ஓகே? அம்மாவோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, ஓகேவா சொல்கிறாங்க. அக்கா என்ன தான் லைஃப் ஸ்டைல் வேறையாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டுக்கு மார்னிங்கே எதனா கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. கொடுக்கணும் தான், தப்பு இல்லைனா ஃபர்ஸ்ட் டே தானே, ஓகேவா? நீ தூங்கிட்டு அதனால போய் என்ன, ஓகேவா? நேற்று ரொம்ப நிறைய சடங்கு சம்பரம்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னடா பரவாயில்ல, அவங்க ஜம் கூட புரிஞ்சுப்பான், ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜம் கூட சரி பேசக்கூட இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ பேச சொல்லிட்டாங்க. எங்கே பேச டைம் கிடச்சிச்சு, ஃபுல்லாகவே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்க, அவனும் கொஞ்சம் ஒர்க்காகவே இருந்தான், அதான் நீ பேசுவேன், இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க, பேசணும், ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் பண்ணதை கண்டிப்பாக ஜங்குக்கு சாப்பிடாம தான் போயிருப்பான். நீ என்ன பண்ணுற, உனக்கு சாண்ட்விச்சில் மேக் பண்ண வரும்ல சொல்கிறாங்க. அதெல்லாம் வருமே, நீ தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்தா இப்போ ப்ராப்பராக பண்ணுவல. பண்ணுவேன் அப்படி சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஏண்டா நீ ஒன்று கொஞ்சம் சாண்ட்விச் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பனானா மில்க் ஷேக்கு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாலட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு நீ டேரெக்டாக ஜங்கோட ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஜங்கோட ஆஃபீஸ்க்கா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஏன் சொல்கிறாங்க. அக்கா நான் எப்படி போகிறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு அது ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. போகும்போது ஒன்றரை டே மாமாவுக்கும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போடா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரு ஆஃபீஸ் தானே, ஓகேவா? நீ எடுத்து போய் கொஞ்சம் கொடு சொல்கிறாங்க. நான் கொடுக்குறதுலாம் ஓகே தான்க்கா, நான் எப்படி அங்கே போட்டும் சொல்கிறாங்க. எப்படின்னா நீட்டாக ரெடி ஆகிட்டு போடா சொல்கிறாங்க. இல்லைக்கா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு நினச்ச மாட்டான், ஓகேவா? நீ போ. ஈவன் நான் கூட மேரேஜ் ஆன புதுசில் அப்படி தான், நான் அந்த மாதிரி அடிக்கடி வந்து மறந்துடுவேன். லஞ்ச் டிஃபன்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் தனி தானே இருந்தோம். அப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே டைம் எடுக்கும், அதனால தூங்கிடுவான். டே போட்டு கழிச்சு போயிடுவாங்க. நான் தான் குக் பண்ணிட்டு போய் கொடுப்பேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்கிறேன். அப்படியே சொல்கிறேன். அவள் சொல்கிறேன். நீ போ, ஓகேவா சொல்கிறாங்க. சரி பாப்பா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அவள் சேட்டை பிடிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என்னென்னுக்கா அவன் வடம் பிடிச்சிட்டு இருக்காடா சாப்பிடாம, அதை ஆண்டி பார்த்துப்பாங்க. இங்கே பாரு எனக்கு வந்து ஆஃபீஸ் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஓகேவா? நானும் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு ஆஃபீஸ் போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒயினும் தனி ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காது. என்ன ஆஃபீஸ்னாக்கா அந்த வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம், ஓகேவா? அவள் ஃப்ரெண்டாக சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, அந்த ஆஃபீஸ்க்கு போயிடுவா. அதனால் இப்போ எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுதுடா, ஓகேவா? நான் போகிறேன், நீ ஒன்றும் ரிலாக்ஸாக ஓகே, பயப்படாத என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அக்கா சொல்கிறாங்க. பாரு நாள் வீக்கெண்டு தானே உனக்கு பார்க்க முடியும், ஓகேவா? எனக்கு வந்து ஒர்க்கு கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இங்கே அங்கிள் ஆண்டி இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு புரியுதுக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகேடா, சரி வச்சுட்டா சொல்கிறாங்க. பாய் அக்கா சொல்லி ஜிம்னு வச்சிடுறாங்க.
இப்போ ஜிமின் தான் ஆமாம் அக்கா சொல்லிட்டா கரெக்டு நம்ம போவோம் சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டேரெக்டாக குளிச்சுட்டு கீழே வராங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அந்த சாண்ட்விச்சாக மேக் பண்ணுறாங்க. பனானா மில்க் ஷேக் அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு பனானா மில்க் ஷேக் அவர் போட்டு தெரியாது. அவர் போட்டு பார்க்குற சார் எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் நம்ம ஃபைனலாக பனானா மில்க் ஷேக் போட்டாங்க. போட்டு அதில் பேக் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு அங்கே ஒரு டிரைவர் இருக்காங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க வா பாசர் கூப்பிட்றாங்க. ஜிமின் போய்ட்டு காரில் உட்காராங்க. அந்த டிரைவரும் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்கடா. ஃபைனலாக இங்கே ஒரு பெரிய கம்பெனி கூட வந்துட்டு அதாவது ஜியோன் கெம் குரூப் தான் இருக்குது. ஏன்னா டே அண்ட் ஜிம் ஜங்க் வந்துட்டு பார்ட்னர்ஸ்லாம் ஓகேவா அதனால தான் ஃபைனலாக நம்ம ஜிமின் வராங்க. நல்ல வேலை நான் அந்த அங்கிள் இருந்தனால வந்துட்டு இல்லைனாக்கா நான் எங்கே போயிட்டு இந்த புது பிளேஸில் நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் இறங்கி வராங்க. ஃபைனலாக வந்துட்டு அந்த ரிசப்ஷன் இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன வேணும் சொல்கிறாங்க. ஜங்குக்கை பார்க்கணும் சொல்கிறாங்க. ஜங்குக்கை பார்க்கணுமா பாஸ் பார்க்கணுமா ஜோன் சாரா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி அப்பாயின்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டாக இல்லை நீங்கள் ஜிமின்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காங்க உடனே பார்க்க முடியாது ஓகேவா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா நான் சார் வந்து ஃப்ரீயானதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் படி ஜாமத்தான் உட்காந்துக்கிறாரு. அந்த இப்போலாம் அந்த ரிசப்ஷனில் சேர் போட்டிருப்பாங்க வெயிட்டிங் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் டேவும் பார்த்தா இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் தான் இருக்காங்க. பக்கத்தில் காய் இருக்காங்க மெக்கு இருக்காங்க. அவங்க மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் கூட ஆஃப் அன் ஹவர் போயிருக்கோம். ஜிமின் பார்க்குறாங்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்ட்விச் ஆர்டர் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா மீட்டிங் முடிச்சுட்டு கேபின் வராங்க. டே பார்க்குறாங்க கடவுளே பசி கொள்ளுதே சொல்கிறாங்க. ஏன் டே சாப்பிடலையா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. எங்கே சாப்பிட்றது மார்னிங் பார்த்தா எல்லாம் டயர்டாக இருந்தோமா சொல்கிறாங்க. நீ வர இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் நீங்கள் தான் வச்சுருக்க நேற்றா உனக்கு மேரேஜ் முடிச்சு 1 டே லீவ் கொடுத்துக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா 1 வீக் ஆஃபீஸ் லீவ் தான்டா சொல்கிறாங்க. அது தெரியுதுடா ஆனால் எவ்வளோ டயர்டாச்சு தெரியுமா அந்த வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு அப்படியே நைட் ஆகிடுச்சு. வந்து டயர்டோட படுத்தாச்சு. மார்னிங் பார்த்தா இல்லை அம்மாவும் ஒரு பக்கம் பிஸியாக அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் மார்னிங் எழுந்திரிக்கவே இல்லை. ஒயனு பார்த்தா அவளும் தூங்கிட்டு இருந்தா. நான் என்ன பண்ண முடியும் நானே ஏர்லி மார்னிங் வரட்டே என்னன்னா சரி ஓகே சொல்லிட்டு ஃபுட்டு இது வேணாம் சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ காய் மக்கு பார்க்குறீங்களா ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாண்டா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேங்க. சரி ஓகே சொல்லிட்டு அம்மா நீ சாப்பிட்டியா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜங்க்கு பார்த்து ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம மாதிரி சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. சாப்பிட்டியாவும் சாப்பிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அப்படியே பரவாயில்லையே ஜிம்மின் வந்து உனக்கு குக்கெலாம் பண்ணி தரேன் நான் சொல்கிறாங்க. பண்ணி தந்தான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃபில் விட்டு கொடுக்கல ஏன்னா நம்ம டேக்கு வந்து நம்ம ஜிம்மின் வந்துட்டு பிரதர் இல்லாடா ஓகேவா நம்ம ஒய்னோட தம்பி தானே. இப்போ நம்ம ஜிம்மின் தானே கேட்டுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க அகைன்னு பார்த்துட்டு அங்கே பாருங்கள் ஒரு டைம் சொல்கிறாங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ரிசப்ஷன் தான் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்களா ஒரு சொல்லிட்டு ஃபோன் வர சொல்லிட்டு ரிங்க எடுக்கிறாரு. ஹலோ சொல்லுங்க சொல்கிறாங்க. சார் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வெயிட் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பார்க்குறதுக்கா யாரும் சொல்கிறாங்க. அது ஒரு பர்சன் சார் வந்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் இல்லையாமா சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்ல எதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறீங்க அனுப்ப வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து உங்களை பார்க்கணுன்னே சொன்னாங்க சொல்கிறாங்க. நேம் வர ஜிமின்னு சொல்கிறாங்க. எது ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் சார் அப்படியே சொன்னாங்க சொல்கிறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடி வராரு. எங்கடா போகிறாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு நேம சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்திருக்கானே என்ன சொல்கிறாங்க தெரியலையே சொல்லிட்டு மட்டுே தான் என்னப்போ எனக்கு மயக்கம் வர சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. டே ஜூஸ் ஆர்டர் பண்ணவா கேட்குறாங்க. ஒன்றும் வேணாண்டா சொல்லிட்டாங்க. எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் மயக்கம் வருதுன்றா சொல்லிட்டு நம்ம காயும் நம்ம மெக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் ஓடி வராங்க. ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தா ஜிமின் அப்படி கியூட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி பேக் வச்சுக்கிட்டு ஜங்க் ஓடி வராங்க. ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் இருக்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கை பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது இப்போ அந்த ரிசப்ஷன் வச்சு பார்க்குறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கும் சார். ஹாஃப் அன் ஹவர் 1 hour பக்கம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து மறைக்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சிங்கன்னா சொல்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் கூட மறுபடியும் சார் அவங்க அப்படி சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதான் சார் ஜிமின் ஜங்க் கூட மெதுவாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் இங்கே பாரு என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு கூட என்ன கஷ்டம் அப்போ சொல்கிறாங்க. ஜிமின் தான் இல்லை எனக்கு அப்போல்லாம் சொல்லலாம் அப்படி கஷ்டம்லாம் இல்லை அதை சொல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் புரிஞ்சுக்கிறாங்க சார் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டே தான் இது. அது இப்போ தானே வந்திருக்காரு ஆஃபீஸ்க்கு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஒய்ஃப் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா அது மாதிரி வெயிட் பண்ண வைக்காதீங்க ஓகேவா டேரெக்டாக என்னோட கேபின் பிளான் பண்ணுங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் எங்கள் மேலே தப்பு சார் சாரி சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு வாசல் கூப்பிட்றாங்க. என்ன நீ ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அதுவா நீங்கள் ஏன் மார்னிங் விட்டு வந்துட்டீங்க சொல்கிறாங்க. ஐயோ விட்டு வரணும்லாம் வரல ஓகேவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. நீ எதுக்குங்க சொல்கிறாங்க. ஏன் வரக்கூடாதா சொல்லிச்சுன்னு கேட்குறாங்க. பாவமாக இருக்கு கேட்கும்போது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை இப்போ எதுக்கு மார்னிங்கே சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன் சாரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. இல்லை நான் தூங்கிட்டேன் மார்னிங் எழுந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் காஃபி போட்டு கொடுத்துருக்கணும் எதுவுமே பண்ண முடிட்டேன்னா சாரி என்னோட அம்மா அப்படியே சொல்லி அனுப்புனாங்க. நம்ம நேரமாக எழுந்திரிச்சிக்கணும் நான் நேரமாக குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் ஐம் சாரி ஜங்குக்கு டயர்டாக இருந்துச்சா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எனக்கு புரியுது ஓகேவா நேற்று ஆமாம் வில்லேஜில் அப்படி தானே அவ்வளோ வந்துட்டு சம்பிரதாயம் பண்ணுவீங்களே நான் சொல்லி கேட்குறாங்க.
ஆமாம் ஜங்குக்கு எப்போவுமே இல்லை மேரேஜ் நடந்து அப்படி தான் சொல்கிறாங்க. நைட் ஆகிடுச்சு வரதுக்கு, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து மீட்டிங் இருந்தாலும் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன், இல்லை நானும் அவ்வளோ எந்திரிச்சிக்க மாட்டேன். இவன் நான் ஆஃபீஸில் வந்துருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் எனக்கு மட்டும் மீட்டிங் இல்லை, இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஓகேவா, இந்த மீட்டிங் மட்டும் இல்லைனாக்கா நான் ஆஃபீஸில் வந்துருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நானே வந்தேன். சரி நான் தான் ஆஃபீஸ் வரேன், நீ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின்டா உங்களுக்கு கூட என் மேலே கோவம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு என்ன கோவம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கோவப்படுவீங்க அப்போலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா, இதை கூட நான் புரிஞ்சிக்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்லையா, பசிக்குது உங்களுக்கு சொல்கிறாங்க. லைட்டாக பசிக்குது சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்போ ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணல, சாண்ட்விச் தான் இருந்திருக்கேன். சாண்ட்விச், மில்க் ஷேக், அப்புறம் சம் ஃப்ரூட்ஸ் சாலட் எப்படி சொல்கிறாங்க. ஓகே சரி மேலே வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மேலே போகிறாங்க, ஜங்கை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. நல்லா இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினை மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக அவரோட கேபின் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே அப்படி சோஃபாவில் படுத்துருக்காங்க. ஜிமின் வந்து உள்ள வந்து பார்க்குறாங்க. டே மாமா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்க் திரும்பி நம்ம ஜிம்மில் பார்த்து மறைக்கிறாங்க. நம்ம ஜிம்மில் அதை பார்க்கல. டே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. மாமா என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் எப்படி படுத்துருக்கீங்க சொல்கிறாங்க. ஓ அதுவா, நான் சாப்பிடல ஜிமின், அக்கா எனக்கு மார்னிங் ஃபுட்டே குக் பண்ணி தரல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அதான் சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் சாப்பிடலையா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மயக்கம் வர சொல்கிறாங்க. மயக்கம் வருதா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேபிள் இவ்வளோ கேரிங்காக இருக்குது பார்க்க, ஜங்க் ஒரு கோவமும் வருது. பார்த்துட்ருக்காரு, அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போ காய் மெக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிமினும் டேவும் பேசுகிறதா நம்ம காய் மெக்கும் பார்க்குறாங்க. ஜங்க் அவங்க பார்க்கவே இல்லை. இப்போ ஜிமின் வந்துட்டு மாமா நான் அக்கா சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சேர்த்தா குக் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேவா, உங்களுக்கு நான் சாண்ட்விச் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்கள் எந்திரிக்க சொல்கிறாங்க. சாண்ட்விச்சா? சொல்கிறாங்க. நீ பண்ணியா? நான் தான் பண்ண சொல்கிறாங்க. அம்மா நீ ஒன்று ஜங்குக்காக எடுத்துருந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா நான் மார்னிங் சொல்லிட்டு இப்போ சொல்ல வர ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க எடுத்து கூட அவன்கிட்ட சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் அந்த டாபிக் அப்படி விட்டுட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா சொல்கிறாங்க. அச்சு மாமா ஐம் சாரி சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பிடிக்கும், நான் வந்துட்டு பனானா மில்க் ஷேக் தான் போட்டேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் டே பார்க்குறாங்க. அப்படின்னா நீ எனக்காக மேக் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை மாமா நான் மறந்துட்டேன், அது எனக்கு வந்து போடவும் தெரியாதா, நான் இதுவே வந்துட்டு நெட்டில் தான் பார்த்தேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இதை போடாமல் விட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சோக்கியா சொல்கிறாங்க. நீங்கள் நீ அதை எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன், நீங்கள் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு அது பிடிக்காதே டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என் ஒய்ஃபு எனக்காக போட்டது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. டேக்கிட்ட இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ என்னடா பேசுகிற, இவன் என்னடா பிரதர் இல்லை உனக்கு என்னடா பிரச்சனைங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதிருக்காங்க. ஜிமின்டா இப்போது ஜங்க் அதை எடுத்துக்க கொடுக்கலான்னு போக இப்போ டே பார்க்குறாங்க. அவன் தான் மார்னிங் சாப்பிட்டானே சொல்கிறாங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிட்லையே சொல்கிறாங்க. சாப்பிட்லையே சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம மார்னிங் நான் சாப்பிடவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ டே திரும்பி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஜிமின் போயிட்டு ஜங்குக்கு இந்தாங்க காயை நான் மெக்கன்னு எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ காய் வைக்கும். ஏன்னா நாங்கள் சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்ல எடுத்துக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா தான் பண்ணி எடுத்துருந்தோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் சூட் தான் இல்லை சொல்கிறாங்க. அது இங்கே வந்து ரொம்ப வெயிட் பண்ணனா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ என்னோட ஒய்ஃப்னு சொல்லி தான் அவங்க விட்டுருப்பாங்க, நீ பாட்டுக்கு எதுக்கு அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன், அப்படி இருந்தாலும் கேபின் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன், அதான் உங்களை டக்குனு உங்களை நான் அனுப்பல, ஏன்னா நீங்கள் வந்திருக்கலாம்ல, கேபின் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. ஜிமின் நீ வேறு இது ஒன்னோட ஆஃபீஸ் ஓகேவா, இங்கே நானும் இருப்பேன் ஜங்காவும் இருப்பேன், நாங்கள் பார்ட்னர் இருந்தாலும் உனக்கும் எனக்கு எல்லா ஒரு ஈக்குவல் ரைட்ஸும் இருக்குது ஓகேவா, எப்போனாலும் வரலாம் ஓகேவா, நீ வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜியோன் அப்படி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே மாமா சார். ஜிமின் டேட்டு க்யூட்டாக பேசுகிறாங்க. ஜங்க் தான் முறைச்சிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு போட்டேவும் அம்மா நீ சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை மாமா எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. ஏன்னா பசிக்கிறாங்க பாரு, டைம் என்னாச்சு பாரு 11:30 ஆயிடுச்சு, இந்த சொல்லிட்டு பாட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் வாங்கணும் போக. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டே நீ சாப்பிட ரொம்ப பசியாக இருந்த, நீ ஃபஸ்ட் சாப்பிட்டு நான் கொடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிமின் இந்த ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் வாங்கிக்கிறாங்க. ஜிமின் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் தட்டியா ஜிமின் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஜிமின் பார்த்துருக்காங்க. டே வந்துட்டு அவர் சாப்பிட்ருக்காரு. ஜிமின் மாமா அவங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு என்ன கூட எடுத்துக்கோங்க மாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவராக எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கிட்ட ஜிமின் கிட்ட வந்துட்டு எனக்காக குக் பண்ணியா அவனுக்காக குக் பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்டா நான் உங்களுக்காகவும் குக் பண்ணேன் மாமாக்காகவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறான். நீ டேன்னு கூப்பிடுவேன் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு அதுக்கு கேட்டுட்டு இப்போ டே தான் இங்கே பாரு ஒன்றா தெரியதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தெரியும் ஓகேவா, அவன் அக்காவை நான் மேரேஜ் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது ஓகேவா, இந்த 4 இயர்ஸாக இத்தனை டைமில் வில்லேஜுக்கு போயிருக்க வெக்கேஷன் டைமில் அப்போலாம் அவன் என்ன மாமன் தான் கூப்பிடுவான் ஓகேவா, அதான் வேணும் பிரதர் இல்லை ஓகேவா, என்ன மாமன் கூப்பிடுவோம் எப்படி கூப்பிடணும் டேன்னு கூப்பிட்டா எல்லாரும் திட்டுவாங்க ஓகேவா, இவன் என்னோட ஆண்டி கூட திட்டுவாங்க. ஜிமின் நீ என்ன மாமன் கூப்பிட, நீ வந்துட்டு நான் டேன்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அதுக்கு, அச்சோ அம்மா அப்பா திட்டுவாங்க, இவன் எனக்கு கூட திட்டுவா அப்படி சொல்கிறாங்க. கேட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. டேன்லாம் கூப்பிடாது ஓகே மாமா என்னோட பெரிய பையன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்னோட பெரிய பையன், உங்களுக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்கா, நான் உங்களை மாமன் ரெஸ்பெக்டாக தான் கூப்பிடுவேன் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அமைதியாக இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஜங்கு பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நக்கலை சிரிச்சிட்டு இருக்காரு. பாடா இதுக்கெல்லாம் பசுவா கூட சொல்லிட்டு நம்ம டே தான் கன்னடை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. இப்போ
ஜிமின் தாண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்ப வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா உங்கள்கிட்ட நம்ம கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் பார்க்குறாங்க. சரி ஓகே எங்களுக்கும் ஒர்க் இருக்கிறாங்க கிளம்புறோம். ஓகே எங்களோட கேபினுக்கு போகிறோம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட வராங்க. க்ளோஸ் ஆகிறாங்க ஜிமின் கிட்ட. சொல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி ஜங்க் தான் அப்படி ஜிமிட்டிய எஸ் கிட்ட ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்ல வந்தே சொல்கிறாங்க. ஜிமின் தான் எனக்கு ஜாப் போகணும் ஆசையாக இருக்குது போகவா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டது என் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணவா இல்லை ஜாப் போவா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ஜாப் போகணுன்னா நீ படித்து முடிச்சுட்டு 2 இயர்ஸ் சும்மா தானே அதை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ கேட்டுக்கோங்க அப்பா அம்மாட்ட கேட்டு நீ ஜாப் வந்துருக்கணும் ஓகேவா. அப்போலாம் ஜாப் போகாமல் என்னை மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஜாப் போவா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன் ஓகேவா. எனக்கு உங்க கூட ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணணும் ஓகேவா. ஏற்கனவே நான் ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்கக்கா உங்களுக்கு ஜஸ்ட் 27 இயர்ஸ் தானே ஆக சொல்கிறாங்க. பார் 27 இயர்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே. இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஜாப் போவேன் அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்பேன் அதெல்லாம் முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நேற்று மிஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இது ரொம்ப டயர்டாக இருந்ததுனால விட்டுட்டேன் சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு ரெடி யாரும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்க. ஏன் தெரியாதா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க. உன்னோட அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்களே சொல்கிறாங்க. உன்னோட அம்மா தான் கன்வின்ஸ் பண்ணாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்போ சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன் உன்னோட அம்மா அவனை கூப்பிட்டு போயிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருந்தாங்களே நான் பாரு ஜிம்னா இப்படி இருக்கணும் அப்படி சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொன்னாங்க தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஓகேவா ரெடி யாரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன கொஞ்சம் டைம் போகுமே சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி ஜங்க் கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இனிமேல் லைஃப் லாங் என் கூட தானே இருக்க போகிறேன். ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க ஓகேவா. அது எப்போனாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ நான் இப்போ போவா சொல்லி கேட்குறாங்க. போறியா சொல்கிறாங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ்ஸா சொல்கிறாங்க. நேற்று உன்னை லிப்லே பண்ணலாம் தான் நினச்சேன். லிப்பில் கிஸ் பண்ணலான்னு பார்த்தாக்க உன்னோட ஊரில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஊரே வந்து நின்றுருக்கு மேரேஜில் எத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி கொடுக்க முடியும். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் நானும் இந்த மாதிரி ஷையான பசங்க கிடையாது. ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி கொடுத்தா நீ ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு என் அம்மா வர என்கிட்ட வார்னிங் பண்ணிட்டாங்க. நீ வந்துட்டு கிஸ் வந்து 4 பண்ணுறா சொல்லிட்டு அந்த ரீசன் வந்து நான் அமைதியாக இருந்தேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சிக்கன் இப்போ தான் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கிஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கணும்னு நினச்சேன் மேரேஜ் டே அன்னைக்கு. ஆனால் இந்த மாதிரி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் ஃபைன் ஜிம் கிட்டே வராங்க. ஜிம் அப்படி ஆட்டோமேட்டிக் ஐஸை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஜங்க் கிட்டே போயிட்டு மெதுவும் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. பேக் கிஸ்லாம் பண்ணவே இல்லை. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டு பேக் கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ண சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாஃப்டாக தான் சொன்னா என்ன எப்படி கோல்டாக சொல்கிறாரு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு கிஸ் பிரேக் பண்ணிட்டேன். சரி ஓகே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் அப்படி இருந்துக்கிறாங்க. அப்படி ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு போகிறப்ப ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி ஜங்கு தான் ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை சார் ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜிம் கீழே போயிட்டு பயங்கரமாக ப்ளஷ் ஆகுறாங்க. அச்சோ ஃபஸ்ட்டு கிஸ் இங்கே தான் ஷேர் ஆகிருக்கு. எனக்கும் தெரியும். இது கூட அம்மா கூட சொன்னாங்க ஒரு வேளை எனக்கு டயர்டாக இருக்கும் நாளைக்கு கூட அந்த மாதிரி நடக்கும் அன்னைக்கு கற்றுக்கூட நிறைய சொன்னாங்க அம்மா என்கிட்ட. சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது. நம்ம ஜங்கோட ட்ரெஸ்ஸு அவரோட ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வீடெலாம் ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறாரு. எல்லா வரைக்கும் முடிச்சுட்டா சார் ஜிம் நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு சரி ஓகே இப்போ நைட்டுக்கு என்ன குக் பண்ணட்டும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன குக் பண்ணலாம் அப்படி சொல்லி ஜிம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு கால் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லி ஜிம்மில் வந்துட்டு அக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மினும் இப்போ அங்கே ஆஃபீஸ் போய்ட்டு சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போனியா சொல்கிறாங்க. அப்புறம் அக்கா சொல்கிறாங்க. நைட்டுக்கு டின்னர் என்ன சாப்பிடுவாங்க ஜம்க்கு சொல்கிறாங்க. டே அவன் ஹஸ்பண்ட்ரா எனக்காக சொல்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை சார் உன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டாங்க. அது கரெக்டு தான் அவன் ஃப்ரெண்டு தான் அதுக்காக எல்லாமே அவனை பற்றி தெரியணும் இல்லைடா ஓகேவா. அவன் ஒவ்வொரு டே ஒவ்வொன்று சாப்பிடுவான்டா. ஓகே நீயே கேட்டுக்கோ ஓகே ஃபோன் பண்ணி கேளு என்ன சாப்பிடுவீங்க என்ன வேணும்னு சொல்லி கேளு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அக்கா நான் ஃபோனை வச்சிருவா சொல்கிறாங்க. சரிடா சார் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு கரெக்டாக ஆஃப் சாப்பிட்டா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு டெக்ஸ்ட் வருது. ஜங்குக்கு என்ன குக் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ரிட்டன் அனுப்புகிறேன். நீ எதுவும் குக் பண்ண வேணாம் சொல்லிட்டு குக் பண்ண வேணாம் ஏன் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. நீ குக் பண்ண வேணாம் நான் வந்து குக் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அவர் குக் பண்ண போகிறாரோ நம்ம ஃபுட்டு வந்து பிடிக்கலையே அவருக்கு ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்களா. ஜிம் பட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துருக்க டிவி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஜிம் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் தான் பார்த்துருப்பாரு. இப்போ ஜங்கு வரவும் டக்குன்னு மாற்றி விட்டுறாரு. ஜங்கு வந்துட்டு என்ட்ரு ஆகும்போது சாங் கேட்டிருக்கோம் அவருக்கு. இப்போ சடனாக நியூஸ் சேனல் வச்சு விட்டுறாரு. இப்போ ஜங்கு வர ஜிம் பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜம்க்கு ஆஃபீஸ் பார்க்க கொடுக்குறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க.
இப்போ நம்ம ஜங்க் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்கிறேன். கேளு அப்படி சொல்லி ஜங்க் சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேட்டிருக்காங்கக்கா. ஏன்னா உங்களுக்கு என் ஃபுட்டு பிடிக்கலையா சொல்கிறாங்க. உன் ஃபுட்டை என்ன சாப்பிடவே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சாண்ட்விச் நார்மலாக பண்ணியிருந்தேன் அதனால தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்துட்டு அவனை அதுக்காக மேக் பண்ண சொல்ல சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நானே குக் பண்ணலான்னு தான் சொல்லிட்டாங்க. நீங்களே வா. ஆமாம் நானே குக் பண்ணலான்னு நினச்சேன். ஓகேவா சரி அவன் ஏன்னு சொன்னேன் உனக்கு ரொம்பலாம் குக் பண்ண வராது மீடியமாக தான் குக் பண்ண வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா நான் வந்துட்டு நல்லா குக் பண்ணுவேன். ஓகேவா எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. நான் கொஞ்சம் குக் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரீ டைமில் நான் குக் பண்ணுறேன். நான் ஃப்ரீ பிஸியாக தான் நீ பண்ணல. ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே மேலே போகிற வரையா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தானே ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க நான் எதுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அது வா நீ வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு போயிட்டு மைண்ட் ஒரு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே ஷர்ட்டை ரூம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜங்க் பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே எனக்கு ட்ரெஸ் எடுத்து கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நார்மல் ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் எடுத்துறாங்க. இப்போ ஜங்க் தாண்டா அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்ல வேலை என்ன கூட்டிட்டு போடுறது ஜிம்முக்கு இப்போ தான் போன உயிரை வந்த மாதிரி இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு ஜிம்மில் மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் வந்துட்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அந்த ட்ரெஸ் வாங்கும்போது ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் எடுக்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. சரி சரி விடுங்க நான் கீழே போயிட்டு சொல்கிறாங்க. கீழே போய் என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கீழே போய் என்ன பண்ண போகிறா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன ரொமான்டிக் சாங் பார்க்கணுமா சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. ஏன் நான் வரதுக்குள்ளே அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வீட்டிலலாம் பார்க்க முடியாது. கிராண்ட்மா இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்களா ஃபாதரை நினச்சிப்பாங்க சொல்லிட்டு பார்க்க முடியாது சொல்கிறாங்க. சரி அதான் இங்கே நான் சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ரொமான்டிக் சாங் பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்கும்னா நீ கேளு ஓகேவா. இங்கே எதுவும் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா. உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. இது பண்ணால் ஜங்கு அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ எதுவும் நினைக்காது ஓகேவா. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யார் ஓகே சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் ஓகேவா சார். இப்போ என்ன உனக்கு பயம் என்ன அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு மட்டும் தானே பயம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பயப்படாது ஓகேவா. இப்போலாம் நடக்காது ஓகேவா. என்னைக்கு உனக்கு ஓகேன்னு தோணுதோ அன்றைக்கி சொல்லு ஓகேவா. அதற்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருந்திருப்பேன். இப்போ நான் கோல்டு தான் ஓகேவா. உங்ககிட்ட இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. உங்ககிட்ட கோல்டாக தான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நிஜமாக தான் ஓகேவா. உனக்கு பிடிச்ச மாதிரி இரு ஓகேவா. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். எனக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அப்போலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிப்போம் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன் நல்லா தானே இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அந்த வாட்ரூப் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் போயிட்டு அந்த வாட்ரூப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா எல்லாமே ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் டிஷர்ட்டாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு என் ஒய்ஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓகேவா. அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்காக நான் வாங்கி வச்சது ஓகேவா. எப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனிச்சோ அப்புறம் உனக்காக வாங்கினது அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ஒன்று எடுக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன கலர் போட்டுருக்காங்களோ அதே டைமில் அவர் எடுத்துகிட்டு இதை போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன் வேர் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு போயிடுறாங்க. ஜிமின் வேர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் தான் இருக்காங்க பிடிச்சிருக்கு. ஜிமின் அதை பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸில் அவர் இன்னும் குட்டியாக அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஏன்னா டிஷர்ட் வந்து ஃப்ரீ சைஸாக அழகாக இருக்குது. இவர் ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கார். இப்போ ஜிமின் இறங்கி வராங்க. ஜங்கு கீழே இருந்து பார்க்குறாங்க ஜிமின். ஏன்னா ஜங்கு சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நான் மாற்றுவேன். நீ சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. ஜவுங்க கிட்ட வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜவுங்க அப்படி தூக்கி லேப்பில் வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு. ஆமாம் நீ ஒவ்வொன்றும் பண்ணுறதும் சமத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு நீ கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ கூட கம்ஃபர்ட்டாக இருக்கியா சொல்கிறாங்க. கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் சரி உங்களுக்கு எதாவது மேக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. என்ன மேக் பண்ண போகிற சொல்கிறாங்க. காஃபி மேக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. காஃபியா சொல்கிறாங்க. சரி போட்டுருவா சொல்கிறாங்க. ஜிமின் போயிடாரு. போய்ட்டு காஃபி போட்டிருக்காரு. ஜங்கு இங்கே தான் சட்டை அடிச்சிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே தான் ஒரு பார்க்குறது. இப்போ ஜிமினும் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்கடா இந்தாங்க அப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்கிக்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் வந்து உட்காந்துக்கிறாங்க பக்கத்தில். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் பார்த்துட்டே ஒரு ரொமான்டிக் சாங் வச்சு விட்டுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷையாக போயிடுது பார்க்கறதுக்கு. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தான். இங்கே பாரு நீ நான் வந்துட்டு எங்கிறது வேறு இல்லை ஓகேவா. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப் ஓகேவா. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் தானே நம்ம ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காங்க சொல்லிட்டு பாரு ஓகேவா. இது வந்து ஒரு வில்லேஜ் கிடையாது ஓகேவா. இது என்னோட அம்மா வீட்டுலாம் கிடையாது.
இது வந்து உன்னோட வீடு ஓகேவா, உன்னோட வீட்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. பாரு இது வந்து உன்னோட வீடு ஓகேவா, இந்த வீட்டில் உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஓகேவா, ஈவன் என்னை விட உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ நீ வந்துட்டு உனக்கு பிடிச்சதை பண்ண ஜிம்மின் ஓகேவா சொல்கிறாங்க. நான் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு வந்து தப்பாக தெரியாது. இதே நான் வந்துட்டு சடனாக வெளியிருந்து வந்தேன்னு வச்சுக்கேன் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் என் பக்கத்தில் இருக்கும்போது வச்சிருக்கேன் ஓகே, நீ பாரு அப்படி சொல்கிறாங்க. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி நான் பார்க்குறேங்க இப்போ ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி பாரு ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்மி பார்த்துட்டு எப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி டிவி ஆனும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் சாங் தான், அதை பார்க்குறது கூட உனக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஒரு நர்வஸ் ஆகிறான், இப்போ சம்டைம்ஸ் ஷை ஆகிறான், இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கும் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு வில்லேஜ் இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்கும்ல அங்கே அந்த இடத்துல. அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவன் இருந்திருப்பான். இங்கே அப்படி இருக்கக்கூடாது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதெல்லாம் இந்த ஏஜில் அந்த பசங்க அப்படி இருப்பாங்கல்ல சொல்லிட்டு ஜங்குக்கும் நினைக்கிறாங்க. அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் தான் சரி ஓகே உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே பிடிக்குங்க, நான் எதனாலும் சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு அலர்ஜி அப்படி எதனா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சம் திங்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. அப்படியா சீ ஃபுட் பிடிக்காதா, எனக்கு சீ ஃபுட்டில் ஃபிஷ் மட்டும் ஒத்துக்காத சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்க்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே இப்போ குக் பண்ணவா சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறியா சொல்கிறாங்க. சரி வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம்மின் போகிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுக்க சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஜங்க் வந்துட்டு ஒரு பேபி வந்துட்டு வேலை வாங்குற மாதிரி அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஜிம்மின் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்குது அங்கே சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஜங்க்கும் அழகாக அந்த ஏப்ரன் வேர் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போது ஜங்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்படி வந்துட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நிற்கிற அந்த ஸ்டைல் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அது நார்மல் ட்ரெஸ்ஸில் ஹாட்டாக அவ்வளோ அழகாக ஒரு வெஜிடபிள் கட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின் அங்கேருந்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எதுக்காக என்னை பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போட்டு அது சொல்கிறாங்க. ஏன் நான் பார்க்கக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் டர்ன் பண்ணிட்டு நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. என்னையே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னா கேட்குறேன் ஓகேவா, அவனுக்கு அங்கேருந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும் ஓகேவா, இங்கே வந்து நினைக்கோ சொல்கிறாங்க. சிவனுக்கும் ஷையாக போய்ட்டு அதை சொல்கிறாங்க. இங்கே பாசை தூக்கி அந்த அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுறாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தா நான் நல்லா தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. அவனோட ஹஸ்பண்ட் ஓகேவா, என்ன சைட் அடிக்கிற எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது. நான் அவனை எப்படி பார்த்துட்டு இருக்கணும், நீ காஃபி போடும்போது நான் எப்படி வச்சுக்கிறவங்க பார்த்தனும் சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்து தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓகேவா என்னோட ஒய்ஃபை பார்க்க எனக்கு ரைட்ஸ் இருக்குனாக்கா, என்ன பார்க்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகேவா, உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவ்வளோ ஷையாகிட்டு க்யூட்டாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்டா அப்படியே வெஜிடபிளாக கட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மினும் அப்படி வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ தான் ஒருத்தர் விட்டு மனசு வச்சு பேச முடியும், அப்போலாம் பார்த்ததுன்னு வந்துருக்கு அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆக முடியும். ஸோ ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜங்க் எல்லாமே வெஜிடபிளாக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. டேஸ்ட் அதை விட நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி கற்றுக்கும் என்கிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்க. நான் கற்றுக்கிறேன் கண்டிப்பாக ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே குக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் வீட்டில் குக் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதுவா நான் ஃபாரினில் படிச்சிருந்தேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு. ஆமாம் அங்கே இருக்கும்போது நானே குக் பண்ணுவேன் ஓகேவா, எனக்கு அங்கே பிடிக்காத ஃபுட்டெல்லாம் எனக்கு வந்துட்டு 1 டைம் 2 டேஸ்லாம் வெளில சாப்பிட்றலாம். அந்த பீஸா பர்கர்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் டெய்லி சாப்பிட ஒத்துக்காது ஓகேவா. ஸோ நான் எனக்கான ஃபுட்டெல்லாம் கொரியன் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நான் அங்கேயே சமைப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா நானே குக் பண்ணி நானே சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. அதுதான் குக்கிங்னா ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும். குக்கிங் பண்ணுறதும் எனக்கு பிடிக்கும், சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நல்ல விஷயம் தானே, நான் நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி பார்க்குறேன். ஜங்கும் சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் தான் ஜிம்னு ஜங்கும் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா எனக்கு எதுக்கு இவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீ தானே சொல்ல நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் சாப்பிட்றாங்களா இந்த பக்கம் ஜங்குக்கும் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜிம் பாதி தான் சாப்பிட்டு போகிறேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. குட்டி ஸ்டமக்கில் அதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கும் ஷையாக போயிட்டு அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மினும் லேட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு வெசல்ஸாக வாஷ் பண்ணவா சொல்கிறாங்க. 2 பேரும் பண்ணலாம் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போய்ட்டு வெசல்ஸாக வாஷ் பண்ணேன். இவர் வாஷ் பண்ணுறாரு, அவர் வந்து வைப் பண்ணி வச்சுட்டுருக்காரு. ஒரு வாரமாக எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ டிவி சுவிட்ச்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி மேலே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. சரி லைஃப் ஸ்டார்ட் பண்ண தான் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஹக் பண்ணக்கூடாவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு ஓகேனா ஹக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜம்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டக்குன்னு ஹக் பண்ணிட்டா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஹக் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜம் கூட்டாயிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. கம்ஃபர்ட்டாக தானே இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் அப்படியே தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் போல் எப்பவும் போல நம்ம ஜிம்மி தண்ணிக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுந்திட்டாங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு சொதப்பிட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கி நேரமாக எழுந்திட்டு போயிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு போயிட்டு கீழே அப்படியே காஃபிலாம் போட்டுட்டு இருக்காரு. அங்கே திங்ஸ் எல்லாம் குக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா இப்போ ஏஞ்சி பார்க்குறேன், பக்கத்தில் ஜிமின் இல்லை. ஜங்கு பார்க்குறாங்க ஏஞ்சிட்டானா சரின்ட்டு அவரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜிமின் க்யூட்டாக அழகாக அப்படின்ட்டு ஒரு சாங் பாடிட்டு குக்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சாருக்கு பாடுறான் தெரியுமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் இங்கே சிங்கிங் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு வந்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜிமின் டக்குன்னு பயந்துறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. என்ன எதுக்கு பயப்படுறா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. மார்னிங் வீடெலாம் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு, டோரு அப்புறம் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. ஏன்னா ஜங்கு அதுக்கு முந்தைய வீட்டு தனியாக தான் இருப்பாங்க. ஓகேவா அவங்க அப்பா அம்மா கூடவே இருப்பார், சம்டைம்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பார் தனியாகவும். அப்போலாம் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே அவரே பண்ணுற பிறகு. இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஒரு ஒய்ஃப் தான் வீடு எவ்வளோ அழகாக இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்னிங் ஒரு ஒய்ஃப் டியூட்டியாக ஸ்டார்ட் பண்ணிட்டியா கேட்குறாங்க. அது நேற்று தான் நான் தூங்கிட்டேன், நேற்று டயர்டாக இருந்துச்சு அதனால தூங்கிட்டேன். இன்றைக்கி அப்படி இல்லை சொல்கிறாங்க. அதில் நேரமாக நம்ம தூங்கிட்டோம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நேரமாக தூங்கினால டயர்ட் இல்லை சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. மார்னிங் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு போய்ட்டு அப்படியே ஜிமின் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அவ்வளோ ஷை ஆகிறாங்க. மார்னிங்கெல்லாம் அப்படி ஷை ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பின்ன அப்புறம் ஆஃபீஸ் போக மாட்டேன் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போக மாட்டீங்களா? ஆஃபீஸ் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. நீங்கள் என்கிட்ட ப்ளே பண்ணிருக்கீங்களா? தெரியும் சொல்கிறாங்க. தெரியுமா? தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி நான் ஹெல்ப் பண்ணவா? இல்லை நீங்கள் நைட்டு வந்து குக் பண்ணிக்கிட்டு அதே போதும் ஓகேவா, உங்கள் ஃப்ரீ டைம் கூட குக் பண்ணுங்க. இப்போ மார்னிங் குளிச்சுட்டு வந்துட்டு எங்கன்னா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நீ கூட அப்படி தானே இருக்கா? இல்லை நான் வீட்டில் இருக்க போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்களா? இந்த கிச்சன் என்ன நல்லா இருக்காது ஓகேவா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜங்குக்கும் விட்டுறாங்களா ஜிமின் இந்த பக்கம் க்யூட்டாக சமைச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜங்குக்கு சரி ஓகே என்ன ரெடி பண்ண விட்றியா சொல்கிறாங்க. ரெடி பண்ணுமா நீ தான் குளிச்சிட்டிங்களே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ட்ரெஸ் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. நீ மேலே வாசல் கூப்பிட்றாங்க. சரிட்டு ஜிமின் அவங்க குக்கிங்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேலே வராங்க. இப்போ ஜங்க் தாண்டா அவருடைய பேண்ட்டு அதெல்லாம் வேர் பண்ணிட்டாரு, ஷர்ட்டு தான் போட்டுறாரு. க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. எதாவது சொல்கிறாங்க ஷர்ட்டை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போயிட்டு அப்படி ஜங்க் கூட ஒவ்வொரு பட்டனாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் ஹிப்பில் ஒரு ஹேண்டை பிடிச்சி டைட்டாக அப்படி க்ளோஸாக எடுத்து வச்சிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் பிடிச்சிருக்கு அந்த ஷைனஸ். நம்ம ஜங்க் வந்து ஜிம்மில் ஷைனஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்காரு. பொண்ணை தோற்று போயிடுவாடா அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. நிலவலி பொண்ணாக பிறக்கல அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தாண்ட அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் க்யூட்டாக அழகாக அப்படியே ஷை ஆகிட்டு ஒவ்வொரு பட்டனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜங்கு அப்படியே ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன் என்னன்ற மாதிரி அப்படியே ஜங்கு ஜிம்மில் ரொட்டேட் பண்ணி அந்த மிரரில் நிற்க வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறிங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. இது எப்படி இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஹபி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக சொல்லு ஓகேவா, நானே கேட்டு வாங்குற மாதிரி வச்சுக்காத. எனக்கு தோணுச்சு இப்போ மனசு அப்படி நினைக்கிறேன் சொல்லிட்டு அதனால தான் நானும் கேட்டேன் ஓகேவா. நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு பார்க்கும்போது தோணுச்சுன்னா அப்படியே சொல்லு ஓகேவா. உனக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது, சேம் எனக்கும் உங்ககிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்குது புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்கட்ட ஹாப்பியாக இருக்குது, இதுதான் இதை எதிர்பார்த்தா சொல்லி ஜங்க் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ ஷர்ட்டு கசங்கிடும் அப்படி சொல்லி ஜிம் தள்ளி போகிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா ஷர்ட் கசங்கிடுமா? ஆமாம் அது எவ்வளோ அழகாக அயன் பண்ணி நீட்டாக இருக்குது, அதை போய்ட்டு கசக்கிக்கிட்ட சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் வந்துட்டு வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கும் சரி ஓகே இப்படியே போவா டை வேர் பண்ணிக்கோ, இல்லை டை போட்டுக்காதீங்க, இந்த ஒரு ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த கோட் போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. அது உங்களோட லாங் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு போயிட்டு ஜங்குடைய ஒரே ஒரு ஹேர் மட்டும் அவருடைய அந்த ஃபோர்ஹெட் எடுத்து வைக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது வச்சா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜங்கு விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாம் ஜிமின் ஜங்குக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிமின் தான் ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. ஃபீட் பண்ணுமா? ஓகே சார் ஜிமின் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் அவர் பார்த்துருக்காங்க. ஜிமினே தான் பார்த்துருக்காங்க. ஜங்க் ஜிமின் அழகாக ஃபீட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு டிஷர்ட் எடுத்தாரு மவுத்தை வைப் பண்ணி விடுறாங்க. சரி ஓகே இப்போ நான் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் எனக்கு இப்போ பசிக்கலை, கொஞ்சம் டைம் எடுக்கு, நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. சாப்பிட்றல நான் சாப்பிட்ருவேன். சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஏன்னா இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் அந்த டைமில் சாப்பிட்றேன். உனக்கு இப்போ பசிக்கலைனாக்கா இப்படி சாப்பிடுவேன், உனக்கு பசிக்கிறப்படி சாப்பிடு ஓகேவா, அப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஏன்னா பசிக்காதப்போ சாப்பிட்டு அரைக்குறையாக சாப்பிடுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகேங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கால்மி ஹாப்பி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஓகே ஹாப்பி நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் போகணுமா சொல்கிறாங்க. அப்போது என்னோட மார்னிங் கிஸ் எங்கே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மார்னிங் கிஸ் நீ பெட்லேயே கொடுப்பேன்னு நினச்சேன், நீ எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன். சரி ஓகே எந்திரிச்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து நானும் உனக்கு கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்தேன், நீ எனக்கு கொடுத்தியா நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் இப்போ கொடுத்தா நான் போவேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்முன்னு கிட்ட வந்துட்டு ஜங்க் கொஞ்சம் கீழே ஹெட் டவுன் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க்கும் கொஞ்சம் கீழே
கீழே குனிறாங்க. என் ஒய்ஃபுக்கு ஹைட்டு பத்தல சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கீழே குனிறாரு. இப்போ ஜிமின் போயிட்டு ஜங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இது போதும் சொல்கிறாங்க. இது போதுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி இப்போதைக்கு எனக்கு இது போதும், போக போக பிக்கப் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினா சரி போங்க சொல்கிறாங்க. சரி பேக் எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு கார் வரைக்கும் வந்து கொடுக்குறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவனுக்கு என்ன வேணும் கால் பண்ண ஓகேவா, என்ன வேணும் வாங்கணும் இல்லை வேறு எதுனாலும் எனக்கு கால் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேங்க சொல்கிறாங்க. இதை வச்சுக்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது கிரெடிட் கார்டு ஓகேவா, இதை வச்சுக்கோ உனக்கு என்னனாலும் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. அது எனக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்ன வேணும் பர்சனலாக உனக்கு என்ன வேணாலும் சரி, இல்லை மேபி உன்னோட அக்காவை பார்க்க போகிறது உனக்கு எதனா வேணும் நீ வாங்கிட்டு போனால் வாங்கிக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்கும் நீ கேட்டே இருக்கணும்டா ஓகேவா, எல்லாமே உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ண சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறி இருக்குது. அதை சொல்கிறாங்க. பாரு என்னோட மணின்றது உன்னோட மணி ஓகேவா, உனக்காக தான் என் பண்ணிட்டுருக்கா புரியுதா சொல்கிறாங்க. உனக்காக எனக்காக நம்மளுக்காக ஓகேவா. ஸோ நீ எதுவுமே அது கல்ட்டி எல்லாம் நீ பாட்டுக்கு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ ரொம்ப பொறுப்பான பையன் சொல்லிட்டு நீ எந்த வேஸ்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேன் ஓகே, உனக்கு என்னெல்லாம் தோணுதோ உனக்கு எல்லாம் பிடிக்குதோ எல்லாமே வாங்கிக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறது சொல்கிறாங்க. பாரு என் ஒய்ஃபுக்கு நான் கொடுக்காம வேறு கொடுப்பா சொல்கிறாங்க. ஜிமுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்கிறாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஓகேவா, எனக்கு எது பிடிச்சாலும் அது அப்படியே நான் சொல்லிவிடுவேன். எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது அப்படியே நான் வந்துட்டு சொல்லிவிடுவேன் ஓகேவா. அதே மாதிரி தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன். ஏன்னா உன்னோட பிக்சர் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் இல்லையா வில்லேஜில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்பயும் ஃபாலோ ஆகிட்டேன் ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ லவ் யூ சொல்லிட்டேன். நீ எப்போ என் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணி நீ அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு இப்போ சரியாங்க. நான் சரி ஓகே இதுக்கப்புறம் சொல்ல விரும்பல ஓகேவா, உன்ட்ட நான் தான் டைம் கொடுத்துருக்கேனே. சரி ஓகே சேஃபார் பாய் அப்படி சொல்லி ஜிம்முக்கு ஜங்க் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பேசினா அவன் இன்னும் ஷை ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காச்சு. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான்மா ஜங்குக்கு ரொம்ப ஸ்வீட்டுமா சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா கூட பயந்தாங்க. என்ன அந்த பிக்சரில் பார்க்குறப்ப இவ்வளோ கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தான்மா சொன்னீங்க சில பேர் அப்படி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருப்பாங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு. அதே மாதிரி தான்மா நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கம்மா ஜங்குக்கா. அவர் எனக்கு என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கார். நான் ஆனால் சம்டைம்ஸ் கோல்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் அதில் கூட ஒரு உரிமை தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போதும் சிரிச்சிட்டே வழிஞ்சு பேசணும் ஒன்றும் இல்லை, ஃப்ளட் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் கோவமாக பேசலாம் தப்பு இல்லை. நம்ம மேலே உரிமையாக கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு சார் ஜிமின்னு பார்க்குறேங்க. ஐ லவ் மை கோல்டு ஹாப்பி அப்படி சொல்லிட்டு நம்ம அவரே சொல்லிக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் அதை சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி டேஸ்ட் போயிட்டு இருக்கு. ஜங்கு ஜிமின் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இன்னைக்கு 1 ஃபைன் ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அது கொடுங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன பார்த்தா கூட சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது கொடுங்க சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்து சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு ஜங்கு தான் ஜிமின் மொபைல் வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவனோட குரோம் ஹிஸ்ட்ரி இப்போ பார்க்கணும் சொல்கிறாங்க. அச்சோ நம்ம ஒன்றும் பார்க்கல சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் நான் ஒன்றுமே பார்க்கலங்க கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை நீ என்னமோ பார்த்துருக்கா சொல்லி ஜிமின் தான் ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ரொம்ப ஷையாக இருக்காங்க. ஜங்குக்கு என் கூட ப்ளே பண்ணாதீங்க ஜங்கு கொடுங்க சொல்கிறாங்க. ஏன் ப்ளே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் ப்ளே பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் கொடுங்க எனக்கு ஒரு மாதிரிக்கு கொடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ வந்து வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா நான் டீஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே நான் டீஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் டீஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன பார்த்தேன்னு பார்க்கணும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ பாரு சொன்னால் பார்க்குறேன் என்ன பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் ஹைட் பண்ணால் அது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். நான் எதை பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்ட மாதிரியும் நீங்கள் அதுன்றதை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வேண்டாம் இது உன்னோட ப்ரைவசி நீ என்னோட சார்ஜ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இவ்வளோ நீங்கள் தானே சொன்னீங்க நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் கிட்ட சரி நானும் ஒரு க்ரோம் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன் அதை காமிக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வேண்டாம் அது உங்கள் பர்சனல் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு பெரிய பர்சனலாம் இல்லை ஓகேவா, என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல பாருங்க பாரு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு தான் அவர் க்ரோம் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிடுறாரு. அதில் அவர் வந்துட்டு என்ன ஒரு சார்ஜ் பண்ணியிருப்பாரோ அதே தான் நம்ம ஜாங்கு. ஜிமின் பார்க்குறாங்கக்கா. நீங்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கக்கா. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவர் க்ரோம் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆடுதுன்னா 2 பேரும் சேம் ஒரு விஷயத்த வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓ சாருக்கு அந்தளவுக்கு என் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் கெமிஸ்ட்ரி வந்துட்டு நல்லா இருக்கா என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லு நம்ம கெமிஸ்ட்ரி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியலை அப்படி சொல்கிறாங்க. இல்லையே இவ்வளோ அழகான ஒரு கெமிஸ்ட்ரி நான் பார்த்ததே டேஸ்ட் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷை ஆகிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜங்குக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 months ஆகிடுச்சிடா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது நான் நேற்று அக்காட்ட பேசிக்கிட்டேன்னா சொல்கிறாங்க. அவங்க ஒரு கண்ட்ரி சொன்னாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்கல அவ்வளோவா. சரி ஓகே எது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முன்னு ஜம்க்கு என்ன சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னா எந்த பிளேஸ் வந்து ஹனிமூனுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருப்பாங்க ஓகேவா. இதை தான் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து தான் நம்ம ஜிம்முன்னு ஜம்க்கு ஒருத்தர் இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக போயிடுது. ஜங்க் வந்து அவ்வளோ ஷையாக ஆகலை. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சார்ஜ் பண்ணி கொண்டு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுப்பா எனக்கு தோணுச்சு நம்ம லாஸ்ட்டாக ஒரு மூவி பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம்
அந்த மூவி பண்ணுறது எனக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் போகணும்னு தோணுச்சு. சரி ஓகே, நீ எப்போ ஓகே சொல்கிறியோ அப்போ நம்ம போகலாம் சொல்லிட்டு இப்போயே ப்ரீ பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சாருக்கும் அதே மைண்ட் தாட் வந்துச்சு. கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம், எனக்கு தோணுச்சு, அதான் சொல்கிறாங்க. ஏன்டா எல்லாத்தையும் நான் உன்ட்ட ஓப்பனாக இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன தோணுதுன்னு உன்ட்ட சொல்கிறேன். ஈவன் நான் ஃபாரினில் இருந்தப்போ அங்கே நடந்தது எல்லாத்தையும் உன்ட்ட சொல்கிறேன்னே, நீ மட்டும் என்கிட்ட இதை மட்டும் ஹைட் பண்ணலாம் சொல்கிறாங்க. நான் தான் உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இதை மட்டும் சொல்கிறாங்க. இதை சொல்ல கொஞ்சம் கூச்சமாக இருந்து சொல்கிறாங்க. இதில் போய் என்னடா கூச்சம் இருக்குது, நம்ம அப்படியே பழகிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜவுங்கா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, லவ் யூடா. நான் மட்டும் எத்தனை டைம் சொல்கிறேன் உன்ட்ட, நிறைய டைம் லவ் யூ சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்படி ஜிம் பார்க்குறாங்க. அது இதை மட்டும் சொல்ல வரல, அதான் சொல்கிறாங்க. கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு, மூவி பார்த்துருந்தோம்ல. ஆமாம், அன்றைக்கி நைட்டு கேட்கணும்னு நினச்சேன். நம்மளும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து போகலாமா ஹனிமூனுக்கு சொல்லிட்டு அந்த இப்படிலாம் அந்த மாதிரி நம்மளும் போகலாமா சொல்லிட்டு தோணுச்சு தான். ஆனால் என்ன, எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு, அதான் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் நீ வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன். ஜிம்மில் போய்ட்டு ஜவுக்கு லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது ஜவுக்கா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ அடிக்கடி கிஸ் பண்ணுறோம், நிறைய வந்துட்டு ஹக் பண்ணுறோம், அப்புறம் நிறைய பேசுகிறோம், நிறைய வெளில போகிறோம், அவுட்டிங் போகிறோம், நல்லா தானே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம், நல்லா தான் இருக்குது. இது ஒரு விஷயத்தில் மட்டும் தான் ஓகே, ஐம் சாரி, இது உங்கள்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. இது சாதாரண விஷயம் தான். சரி, நான் தான் கேட்கல, நீங்கள் என்கிட்ட கேட்கல, நீங்கள் தான் ஓப்பனாக சொல்லுவீங்களா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கா, இல்லைடாம்மா நான் என்ன நினச்சேன்னா சர்ப்ரைஸாக பண்ணலாம். நீ எப்போ வந்துட்டு ஜவுக்கா நம்ம மாதிரி போகலான்னு சொல்கிறியோ அப்போ அந்த பிளேஸை வந்து மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சிடலாம். உனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன்னா அதை நான் உன்ட்ட சொல்ல சொல்கிறாங்க. அப்படியா, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சிங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ ஜிம்னு ஜவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னும் ஜங்கு சரி பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா சொல்கிறாங்க. டேய், நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கு ஃபங்க்ஷனா, என்னம்மா சொல்கிறீங்க? இதுக்கு அதான்டா இந்த 80வது கல்யாணம் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. 80வது கல்யாணமா அப்படின்னு இருக்காம்மா. அதுக்கு ஆமாப்பா, அப்படி ஒரு கல்யாணம் இருக்குது ஓகேவா, அப்படி பண்ணினாக்கா அது ரொம்ப நல்லது ஓகேவா. ஏன்னா கிராண்ட்ஃபா இவ்வளோ டேஸாக ஒன்றாந்துருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களோட பிளஸிங்ஸ் கிடைக்கிது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயம் ஓகேவா. நீனும் ஜவுக்கு வந்துருங்க. அப்புறம் நான் ஒயன்ட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒயன் டேம் அப்பல எல்லோரும் வந்துடுவாங்க ஓகேவா. உன் டேம் அம்மா நீனு அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் ஜவுக்கு எல்லோரும் வந்துருங்க ஓகேவா. வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பெருசாக பண்ண ஆசைப்பட்றோம். உன்னோட அப்பா பார்த்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. உன்கிட்ட இப்போ தான் சொல்ல டைம் கிடச்சிது ஓகேவா. நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த வீக்கெண்ட் தான் ஓகேவா. நீங்கள் 2 பேரும் வந்துருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அம்மா அப்போ அகைன் கிராண்ட்ஃபாவுக்கு மேரேஜா சொல்கிறாங்க. ஆமாண்டா, ஏன்னா பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஏன்னா 2 பேரும் 80 வயசு வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகேம்மா சார். ஜிம் ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஜவுக்கு சொல்கிறாங்க, வா உண்மையாக நைஸ்டா சொல்கிறாங்க. ஜவுக்கா உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம், இது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா. இங்கெல்லாம் சிட்டியில் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஆமாம், இங்கெல்லாம் அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. வில்லேஜில் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. அப்படி தான் போகிறேன், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா. அந்த பிளஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. நம்மளும் அவங்கள மாதிரி ரொம்ப டேஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு கப்பலாக நம்மளும் வாழணும் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு எவ்வளோ டேஸ் வாழணும்னா தெரியும். இத்தனை வயசு வரைக்கும் அத்தனை வயசு வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு ஒரு கணக்கே கிடையாது. எனக்கு எவ்வளோ டேஸ் வரைக்கும் வாழறோமோ அவ்வளோ டேஸும் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக ஒன்றா அப்படி சொல்லிட்டு வாழணும்னு சொல்லி அவங்க ஜிம் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு தெரியல, எனக்கு உங்களை விட்டு இப்போ இருக்கவே கூடாதுன்னு தோணுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ சார் ரெடி ஆகிட்டிங்களா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சார் ரெடி ஆகிட்டிங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் ஜங்குக்கிட்ட ஆமாம் நான் சொல்லவா, எனக்கு இப்போ ஷை இல்லை ஓகே. அவங்கக்கிட்ட எனக்கு என் ஜங்குக்குள்ளே வரணும்னு ஆசை இருக்குது சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கு எனக்குள்ளே வரணும்னு ஆசையாக இருக்குது ஜிம்மு சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு போய்ட்டு அப்படியே லவ்லியாக ஜிம்மில் 4 கிஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அது நான் சொன்னால் கோச்சிக்க கூடாது சொல்கிறாங்க. நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்மின் படி ஜங்கு கூட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு அவ்வளோதானா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா போச்சு சொல்கிறாங்க. உன்னோட எவ்ரி ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. தேங்க்யூவா சொல்கிறாங்க. சரி லவ் யூ சொல்கிறாங்க. அப்படா இப்போது சொன்னியா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படா இந்த வேர்ட்ஸ் தானே கேட்க ஆசைப்பட்டேன், ஃபைனலாக சொல்கிறாங்க. அம்மா நான் நினச்ச ஸ்டார்டிங்கில் இப்படி கேட்டிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட ட்ரை பண்ணணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்கிட்ட கம்ஃபர்ட்டாக பேசணும், என்கிட்ட ஹாப்பியாக இருக்கணும், என்கிட்ட ஃபன் பண்ணணும் அப்படி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதான் நான் உன்ட்ட பண்ணிட்டு இருந்தேன் ஓகேவா. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எப்போனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆனால் நீ எனக்கு என்கிட்ட இவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ க்ளோஸாக இருக்கல, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. அந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இது நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட எடுத்து ஷேர் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் அடிக்கடி ஓடுறது விளையாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ இந்த வீக் நம்ம போகிறோமா சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ கிஃப்டெல்லாம் சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணலாமா ஓகே, நாளைக்கு ஷாப்பிங் போவோம், ஒயன்ட்டே வர சொல்லலாம் ஓகேவா. நம்ம போயிட்டு உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட்டு, அப்புறம் உன்னோட அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட்டு எல்லாத்துக்கும் வாங்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு ஜிம்னு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ
நம்ம சிவின் சங்க் தான்டா. நெக்ஸ்ட் டைம் மாறினீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் டேவும் ஒயனும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒயன் பார்க்குறா, அப்பாடா இன்னைக்கு தானே எனக்கு உன் வீட்டுக்கு வரதுக்கு டைம் கிடச்சி சொல்கிறாங்க. சிவின் கூட மறைச்சு பார்க்குறேன். ஏன்டா மறைக்கிற அக்கா, ஒரு டைம் வந்தியா தம்பிங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிடா நான் தான் வரேன், நீ வந்திருக்கேடா சொல்லி கேட்குறாங்க. நான் தான் கூட ஷாப்பிங் வந்தேனே சொல்லிட்டாங்க. ஏய் ஷாப்பிங் தானே வந்தேன், வீட்டுக்கு வந்தேன் 2 டைம் ஷாப்பிங் வந்தேன், விருந்து கூட கூப்பிட்டேன், அது கூட நீயும் ஜங்கு வரல சொல்லிட்டாங்க. அதுவா அது சண்டே நாங்கள் பிஸி எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் பிஸி சொல்கிறாங்க. நாங்கள் அவுட்டிங் போவோம், அப்புறம் ஷாப்பிங் போவோம், மூவி போவோம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படியே ஒயன் திரும்பி டேவும் மறைச்சு பார்க்குறேன். ஏன்டி எனக்கு மறைச்சு பார்க்குறா சொல்லிட்டாங்க. ஏன்டா மேரேஜ் ஆன புதுசில் ஒரே ஒரு மாதம் தானே கூட்டிகிட்டு போனேன், ஒரு 4 வீக்ஸ் தான் வெளில போனோம். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா சொல்லிட்டு போச்சா டே சொல்லிடுறாங்க. டக்குனு எனக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏங்க என்ன சொல்கிறதுக்கு, ஆமாம் அப்படி தானே ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்புறம் வாமிட் எடுத்துகிட்டே இந்த உன்னை எங்கடி கூட்டிகிட்டு போகிறது சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பா இப்போ பிறந்துட்டா, அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் சொல்லிட்டு நான் பிஸி ஆகிட்டேன், அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போகிறத சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகிறேன் ஃபேமிலி பிக்னிக் அப்படி சொல்கிறாங்க. டேங்க நீ நானும் சொல்கிறாங்க. அங்கே பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஓகேவா, வேணா இது கொஞ்சம் இன்னும் வளரட்டும், நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறப்போ வேணா அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவன் பார்க்குறாங்க. சரி நீங்கள் ஃபைட் பண்ணிக்காதீங்க, நீங்கள் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்கு தானே இப்போ கார் நம்ம டேவும் ட்ரைவ் பண்ணிருக்காங்க, ஜங்கு ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மும் ஒயனும் உட்காந்துருக்காங்க. அக்கா அவன் தெரியுமா நம்ம கிராண்ட்பாவுக்கு இப்படி நடக்க போய் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாண்டா நம்மளுக்கு பிளஸிங்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ போயிட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்போமா சொல்கிறாங்க. போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி ஒயனை பார்த்து முறைக்கிறாங்க. எனக்கு ஒயனை வேறு கலர் எடுத்து வச்சிருக்கா. ஒயன் பார்க்குற ஏன்டா என்ன முறைக்கிறா சொல்கிறாங்க. ஏன்டி உன்னை விட்டு எப்படி சின்ன போய் உன் தம்பி இங்கே பார்த்தியா இப்போ யோசிக்கிறான் பார்த்தியா 2 பேரும் கப்பலாக போகணும்னு சொல்லிட்டு இவத்துக்கு அவங்களுக்கும் வெட்டிங் இல்லை ஓகேவா, உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வெட்டிங்க. அதுக்கே வந்துட்டு அவன் எப்படி யோசிக்கிறான் பாரு, நீ மட்டும் ஏன்டி எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஒயின் பார்க்குற அதை சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் கேட்குறல ஏங்க எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுலாம் சொல்ல தெரியுதுல, நான் கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரியுதுல, இந்த மாதிரி அவனுக்கு தோணாது ஆசை கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தாங்க பாட்டா அப்பெல்லாம் கம்பேர் பண்ணது ஓகேவா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை ஓகேவா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஒயன் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜங்கு காசு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா, ஜங்கு மேலே அதான் ஒயன் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கா, நீயும் ஒயன் மேலே நிறைய லவ் வச்சிருக்கா, சும்மா வந்து நடிக்காத ஓகேவா சொல்கிறாங்க. என் ஜிமின் இருக்கானா ஜிமின் வேறு நாங்கள் வேறு ஓகேவா, நாங்கள் வேறு நீங்கள் வேறுடா, நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க ஓகேவா, நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ், நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எப்படின்னா மனசு விட்டு பேசி ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும் ஓகேவா, நீங்கள் எப்படி நீங்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்க, லவ் மேரேஜ் வேறு அரேஞ்ச் மேரேஜ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது டேப் பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு ஜிம்மி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்து முறைக்கிறா ஜங்குமே டேப் பார்த்து மறைக்கிறாங்க. எனக்கு கேரக்டர் தாண்டா சொன்னேன், வேறு மாதிரி இல்லடா அவன் பிரதர் இல்லடா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அச்சோ மாமா சொல்கிறாங்க. என்னடா ஜிமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே தான் இங்கே பாருங்கள் என்னோட அக்காவுக்கு நல்ல டேஸ்ட் ஓகேவா, நீங்கள் இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் சொல்கிறேன், நான் அழகாக இருப்பேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா அந்த ட்ரெஸ் போட்டால், நீங்கள் ஒயனக்காவுக்கு அந்த கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா, நீங்கள் மேட்சிங் பேரை போட்டதை விட இது போட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒயனக்கா கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாப்பா கூட ட்ரெஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பீங்க அதுக்கு. அப்படியா இப்போ நாங்கள் வந்துட்டு பாய்ஸில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டால் தானே அழகாக இருக்கும், நீங்கள் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னி எப்படி சமாளிச்சிட்டாங்க டேவும் அப்படி சொல்லி நம்பிட்டாரு. இப்போ ஜமுக்கு தான் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஃபைனலாக அதை ஒயின் பார்க்குற நல்லவன் தம்பி காப்பாற்றுறான் சொல்லிட்டுனா இந்த டேக்கு எங்கேருந்து போஸ்ட்டு வரும்போது தெரியாது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கா. ஃபைனலாக சரி ஓகேப்பா ஷாப்பிங் ஓவர் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்கடா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய லக்கேஜ் பேக் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்லுங்க எதுக்குடாமா இவ்வளோ கேட்குறாங்க. இல்லை ஜம்கா அங்கே போயிட்டு நம்ம மார்னிங் ஒன்று போடுவோம், ஆஃப்டர்நூன் ஒன்று போடுவோம், அப்புறம் உங்களுக்கு அங்கே நைட் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அச்சோ அதெல்லாம் வேண்டாம் விற்கவா, நாங்கள் இருக்கிறதுக்கு எது மாதிரி சிம்பிளாக மாற்றிக்கிறேன், இவ்வளோ வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு எனக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ் தான் போதும் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் அளவாக பேக் பண்ணுறாங்க. எதுக்கு இவ்வளோ தூக்கிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. கரெக்டு தான் சரி போகலாமா சொல்கிறாங்க. கிஃப்ட்லாம் எடுத்து வச்சுட்டியா எடுத்து வச்சுட்டான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் காரை கிளம்புறாங்க. அப்படியே அந்த பக்கம் 30 அண்ட் ஒயண்டா அவங்க ஒரு கார் இவங்க ஒரு காரில் வராங்க, தனித்தனியாக வராங்க. ஜிமின் தான் வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜிமின் சாப்பிட்டு வந்துருக்காங்க. ஃபைனல் அவங்க விழிச்சு ரொம்ப தூரம், ஆனால் ஊர் தாண்டா ரொம்ப தூரம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜங்கா பண்ணுறது, நான் இவ்வளோ தூரத்தில் வந்து பிறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இவ்வளோ தூரத்தை பிறந்து எனக்குன்னு வந்துருக்கல சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் ரீச் ஆயிடுறாங்க. இங்கே அவங்க வீடு ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே என்ன நம்ம மேரேஜுக்கு வந்த விட இங்கே அதிகமாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா கண்ணு வைக்காதுன்னு சொல்லிட்டேன். கண்ணெல்லாம் வைக்கல, ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க போலியே, என்னால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போலடா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் வாங்க சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ 2 பேர் இறங்குறாங்க. இப்போ ஒயன் பார்த்ததும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன்மா எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. வச்சு ஜிமின் தங்கம் சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்து எல்லாம் ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா ஆண்டி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அம்மாவும் அப்பாவும் தான் ஐயோ மாப்பிள்ள வாங்க 2 பேரும் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேர் உள்ள வராங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்கடா. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜிமின் போகிறாங்க. போயிட்டு கிராண்ட் ஃபா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க.
அச்சோ ஜிமின்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க, நல்லா இருக்கா சொல்கிறாங்க, ஹாப்பியாக இருக்க தங்கம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஒயன் கூட லவ் பண்ணி அப்படியே அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிட்டோம், உனக்கு தான் பியூராக அரேஞ்ச் மேரேஜா, நான் கொஞ்சம் பயந்தோம் எப்படி இருக்கோ என்ன இருக்கோ சொல்லிட்டு. நண்பா நான் ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க, அப்படி எனக்கு அப்பவே தெரியும் அந்த பையன் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவோம் சொல்லிட்டு. ஆமாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க, அப்படியே தங்கம் சொல்கிறாங்க. சரின்ட்டு எப்போ சந்தோஷமாக இருடாமா சொல்லிட்டு அவங்களும் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்குட்டேயும் வந்துட்டு இந்த கிராண்ட் பேரண்ட்ஸில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் டே தான் மேரேஜ், அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பாட்டு டான்ஸு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து அழகாக மியூசிக்லாம் போட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஒய்யனும் பயங்கரமாக அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணல, எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதும் அப்படியே ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குட்டே உட்காந்துருக்காங்க. அந்த பேபி கூட போயிட்டு யாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் ஜங்க் பார்க்குறேங்க்கா, என் ஜிமின் வேறு லெவலில் சொல்கிறாங்க. ஏன் என் ஒயனை கூட்டி குறைச்சல சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே பாரு எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறேன் எல்லாரையும் சொல்கிறாங்க. ஒயனை அப்படி தாண்டா சொல்கிறாங்க. டே இவன் ஒருத்தர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துடுவான் சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நைட்டு நம்ம ஒய்யனை ஜிமினை ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. பேபி கூட ஒரு ரூமில் டே அந்த ஜங்குக்கு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட வெட்டிங் ரொம்ப அழகாக நடக்குது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருப்பாங்க தலையில், அதெல்லாம் ஊற்றி அது ஒரு அது என்ன சொல்லுவாங்களா, சதாபிஷேகமா, சதாபிஷேகம் தானே பண்ணுவாங்க. அந்த சதாபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. ஜிமின் ஜங்கோட பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. இப்போ ஜிமினோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தாங்க பாருப்பா, நல்லா அழகான அளவான 2 குழந்தைங்களை பார்த்து சந்தோஷமாக வாழணும் சொல்கிறாங்க. எப்போ லைஃப் லாங் ஒன்றாவே இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜிமின் அவங்க கிராண்ட்மாவுக்கு பிடிச்ச ஒரு டைமண்ட் நெக்லஸ் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க ரொம்ப பிடிச்ச அந்த காலத்து யூனிக்கான ஒரு டிசைனில் இப்போ அதை அவர் கொடுக்குறாங்க. அவங்க கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க கிராண்ட்மாவுக்கும் அப்படி ஒரு கிஃப்ட் ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க. 2 பேரும் வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. சேம் ஒயன் வேறு ஒன்று வாங்கியிருப்பா, அவளும் அதே மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிருக்கணும். அந்த டே வந்து மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைனாக நம்ம ஜிமின் தாண்டா ஜிமின் அம்மாட்ட வராங்க. அம்மா சொல்கிறாங்க, ஜிமின்ப்பா எல்லா ரிலேட்டிவ்ஸும் கிளம்பிட்டுருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பார்த்துட்டாங்க. சரி ஜிமின் போய்ட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் போடுறப்போ அவங்களுக்கு ஸ்வீட்டில் போட்டு கொடுப்பாங்களா, ஸ்வீட் அந்த பேக் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயனும் அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்குமே எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வீட்டு டக்குன்னு ஒரு மாதிரி போயிடுதுன்னா எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மெம்பர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்க் வராங்க. ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்பா அம்மா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வழியாக வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க, ஃபாரின் போயிருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிட்டே சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டீங்களா அப்புறம் என்ன கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவை பார்க்குறாங்க. ஆண்டி உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, எனக்கு தெரியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படியே நடந்துச்சு, அதே போதும் சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ரொம்ப நல்லா நடந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும்போது தூங்குங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துட்டு ஒரு லாக் பண்ணிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்களா. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அவர் ரூமுக்கு வராங்க. ஜிம்மில் ரூம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக குவைட்டாக அழகாக இருக்கும். ஒரு குட்டி பெட்டு தான், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ டேஸ் வந்து ஜங்கு டே வந்து ஒன்றா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒய்யான ஜிம்மில் வேறு ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அது ஒன் டே தான். இப்போ அன்றைக்கி வந்துட்டு அவங்க ரூமில் தூங்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா. இப்போ ஜங்க் தாண்டா அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க பெட்டில். இப்போ ஜிமின் உள்ள வராங்க. அவ்வளோ வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாட்டாக உட்காந்துருக்காரு. ஒரு ஷர்ட் பட்டனெல்லாம் அப்படியே ரூம் பண்ணிவிட்டு பெட்டில் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நீ கேட்டியே அதை இப்போ ஃபுல்ஃபில் பண்ண வாஸ் கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க. ஃபுல்ஃபில் பண்ண வாஸ் கேட்குறாங்க. ஜிமினும் ஓகே இந்தாங்க இந்த மில்க் அம்மா கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஆண்டி கொடுத்தாங்களா, இந்தாங்க சரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வாங்கி குடிக்கிறாங்க. என்ன மிக்ஸ் பண்ணிட்டீங்களா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அப்படியே எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது பாதாம் அது சொல்கிறாங்க. ஓ அதுவா சொல்கிறாங்க. எனக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவா கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஷையாக இருக்குது. ஜங்குக்கா ஜிமின் போட்டு ஜங்க் அடிக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஏன் டீஸ் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. டே நீங்கள் இப்போ அது கூட பிரச்சனை ஒரு விஷயமே இல்லைடா, என்னை ஹக் பண்ணா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து உன்னை ஹக் பண்ணவே இல்லைடா, இங்கே வந்ததுலேருந்து அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. அப்படியே டக்குன்னு ஜங்க் வந்து ஜிம்னு ஜங்க் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன் டேயில் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ஹக் பண்ணாமல் இருந்து எவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நான் சார் எப்போ ஹக் பண்ணுமா, ஹக் பண்ணியே ஆகணும் ஜங்கு சொல்கிறாங்க. ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீ கேட்டல உன்னோட ரூமில் நீ சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்துடும், இந்த ரூமில் உனக்கு வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு மெமரபுளாக இருக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே உன் ஆசைப்படி எங்கே ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ உன்னோட ஹனிமூன் விஷயம் இதுதான் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு, அப்புறம் தோணுச்சு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கு, ரொம்ப குட்டியாக இது இந்த ரூம் எப்போ தான் யூஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 12 இயர்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. 12 இயர்ஸ் ஆமாம் அப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்பா அம்மா கூட தூங்கிட்டு இருப்பா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா கூட ஆமாம் எனக்கு பயமாக இருக்குமா, நான் அப்பா அம்மா கூடவே தூங்கிட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மா சொல்கிறாங்க தனி ரூம் கொடுத்தாங்க, உனக்குன்னு எல்லாம் ப்ரைவசி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரூமை கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஓ சாருக்கு அப்போ ப்ரைவசியாக சொல்கிறாங்க. இல்லை என் நோட் புக்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக எனக்கு இந்த ரூம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ரூம்லேயே இருந்தேன்னா எனக்கு அப்புறம் என்னோட குட் மெமரிஸ் பேட் எல்லாமே இந்த ரூம் கூட ஷேர் ஆகும் சொல்கிறாங்க. பேட் மெமரிஸ்டும் சாருக்கு என்ன இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, சம்டைம்ஸ் அக்கா வந்து மேரேஜ் ஆனதுக்கு போனதுக்கப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ணீங்கக்கா சொல்கிறாங்க. அப்படியா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அந்த
லோன்லெஸ்லாம் நான் லோன்லினஸ்லாம் எடுத்துடவா சொல்கிறாங்க. அப்படியே நீ இந்தமாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா. இப்போ அந்த ரூமில் உனக்கு பெஸ்ட் மெமரிஸாக நான் உனக்கு கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு ஜிம்மில் இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா அதே சொல்கிறாங்க. இந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேங்க்கா. அதனால சொல்கிறாங்க. இப்போ நானே சொல்கிறேன் ஓகே சத்தம் போட்டுறதா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னா ஹாப்பியாக ஜங்க் கூட இருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம் அவங்க ரூமில் தான் அவங்களோட இந்த இது ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க வெட்டிங் வந்து நைட் வந்துட்டு. இந்த பக்கம் நம்ம ஒயின் ரூம் பக்கத்து ரூம் தானே நமக்கு லைட்டாக சவுண்ட் கேட்குது. இப்போ ஒயின் பார்க்குற என்ன சவுண்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அறிப்பட்டவளையே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்னைக்கு தான் உன் தம்பிக்கும் என் ஃப்ரெண்டு ஜங்குக்கும் ஃபர்ஸ்ட் நைட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்ருக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆல்மோஸ்ட் 3 months ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம் 3 months ஆகுது. அவங்களுக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் நைட்டு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜங்கா டே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லடி என்கிட்ட ஜங்கு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஆக்சுவலாக என்ன நினச்சேன் நான் மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட அவன் சொன்னான் இல்லைடா மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போவேன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டேன். அவன் சொன்னான் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற போகுதுன்னு சொன்னான். அதுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டேன். என்னென்னு கேட்டது தான் சொன்னான். இந்த ரூமில் தான் இன்றைக்கி அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போக சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிப்பீங்க சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு நீ என்ன பற்றி பேசுறது என்னோட ஜம்கா என்ன பற்றி பேசாத சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ டே பார்க்குறாங்க. நான் பேச மாட்டேன் அவனும் கேட்க மாட்டேன் போதுமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு நான் கேட்போம் சொல்கிறாங்க. என்னன்ட்டு உனக்கு லைஃப் எப்படியா போனிச்சு சொல்லிட்டாங்க. கேட்போம் சொல்லிட்டாங்க. என் தம்பி பற்றி இப்போ கேட்பேன் கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு பார்த்தாட்டி கேட்குறேன் சொல்கிறாங்க. அப்படியே கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இங்கே 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேபி பார்க்குது மாமா நீங்களும் டாடா இப்போ சண்டை போட்டே இருக்கீங்க. நீங்கள் எங்கே இருங்க நாங்கள் கிராண்ட் போகிற சொல்லி ஓடி போயிடுது. இப்போ டேப் அந்த பேபி போனதும் டக்குன்னு நம்ம ஒயினை பின் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறாச்சு கேட்குறாங்க. இங்கே பாருடி இந்த ரூம் கூட ரொம்ப அழகாக இருக்குடி. உன்னோட ரூம் கூட உனக்கும் மெமரபுளாக இருக்கும்டி. பேசாமல் நம்ம செகண்ட் பேபி இங்கே ட்ரை பண்ணுமா சொல்லிட்டாங்க. இப்போது எனக்கு மாதிரி இருக்குது என்ன டேஸ்ட் இருந்துருக்கு. ஆமாடி நம்மளுக்கும் மேபி தான் 3 yearsக்கு மேலே ஆகிடுச்சடி நம்ம ட்ரை பண்ணுமா கேட்குறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ப்ளீஸ்ட்டு எனக்கு ஆசை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒய்யணும் நான் வேறு நான் சொன்னேன் சொல்லி கேட்குறாங்க. அப்படி நம்ம டேவும் பையன் ஒயின் மேலே அழகாக வந்துட்டு லைட் ஆகுறாங்க. இந்த பக்கம் இவங்க லைஃப் அந்த பக்கம் அவங்க லைஃப் அப்படியே அழகாக மூவ் ஆகுறா. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம்மின் அவ்வளோ டயர்டாக ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அதை ஒயின் தான் வந்துட்டு அவளோட டே கூட ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ டேவோட அம்மா தான் ஐயோ மார்னிங் அந்த பசங்க ஊருக்கு போன சொல்லிட்டு நேரமாக இருந்துச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மில் அம்மா தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கும் இவங்க 4 பேர் போகிறாங்களே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டாட்டா அப்படி ஜங்கு மேலே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு இந்த நாய்ஸஸ் கேட்டதும் டக்குன்னு மொழி வந்துடுது. அச்சோ இப்போ தான் தூங்க ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ள சவுண்டு கேட்க சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மின் கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபேஸு. அச்சோ உண்மையாகவே இது வேறு லெவலோட ஃபீலிங் அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி பொறுமை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கா தூக்கம் வர சொல்கிறாங்க. தூக்கம் வருதா சரி ஓகே நம்ம வீட்டில் போய் தூங்கிக்கலாம் நீ எந்திரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாட்டாங்க ரூமை பாரு சொல்கிறாங்க. சுற்றி பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா ஜங்கு அந்த ரூம் வந்து டெக்கரேட் பண்ணி தான் வச்சுருப்பாரு ஓகேவா. ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாரு ரூமை. அது ஃபஸ்ட் நைட்டுக்கு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. பாரு யாரும் பார்க்க முடியும் நம்ம இடத்துல க்ளீன் பண்ணுறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்பா எந்திரிக்க முடியல சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் தூக்குறேன் வா சொல்லி ஜம்க்கு அப்படி தூக்கி விட்றாங்க. இப்போ இப்படி குளிச்சிட்டு சொல்லி ஜம்க்கு ஜிம்மில் தூக்கி ரெஸ்ட் ரூமில் விட்டுறாங்க. இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஜம்க்கு அழகாக க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜிம்மில் குளிச்சிட்டு வர ஜங்க் போட்டு குளிச்சிடறாங்களா. இந்த பக்கம் ஒயனும் டேவும் சேம் அப்படி தான் அவங்க குளிச்சிட்டு வெளில வந்துருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் வெளில வர ஒயனும் கரெக்டாக வெளில வரா. 2 பேர் பார்க்குறாங்க. ஒயனுக்கு பார்த்தது ஜிம்முக்கு கேஷுவலாக இருக்குது. ஆனால் ஒயனுக்கு ஜிம்மில் பார்த்தா கொஞ்சம் ஷையாக போயிடுது. எனக்கா நேற்று இதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாவ. ஏன்னா அந்த சவுண்டு கேட்டுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் அப்படியே வந்துட்டு நம்ம ஒயனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு மாமா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை உன் அக்காவுக்கு ஏதோ கெட்ட கணக்கு வந்துருப்பா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட்டே தான் நீ அவங்ககிட்ட எதாவது சவுண்டு கேட்டுச்சதுன்னு கேட்க போனால் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம இருக்கும்போது சரி பாரு அந்த அவனும் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டான் சொல்கிறாங்க. நீயே போய்ட்டு காட்டி கொடுத்தாருடியே சொல்கிறாங்க. ஆமாம்ல சொல்கிறாங்க. எப்படி அவன்கிட்ட போய் கேட்பா சொல்கிறாங்க. உனக்கு வெக்கமால சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. மக்கு வாடி அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம மட்டே தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 பேர் வராங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. 2 பேர் 4 பேர் சாப்பிட்டுட்டு பேபிக்கு அவங்க ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க பேரண்ட்ஸ்ட்டை கிராண்ட் பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு ஓகே கிளம்பி நாங்கள் போகவா சொல்கிறாங்க. பார்த்தாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ எப்போது மேலே வரணும்னு சொல்கிறாங்க. எப்போ வரும்னு சொல்கிறாங்க. குழந்தை பத்துக்கு தாங்க வரணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையப்படுது கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வீட்டுக்கு நீ வந்தால் நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் வரணும் ஓகேவா. பேபி பத்துக்கு தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போலாம் இதுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லப்பா இது ஒரு பிளஸிங்ஸ் ஓகேவா. இதெல்லாம் சொல்கிறது வந்துட்டு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதா கிடையாது. இதெல்லாம் ஒரு வாழ்த்து ஓகேவா. இப்படி ஆசீர்வாதம் பண்ணி சொன்னால் அப்படி நடக்கணும் ஒரு ஆசை தான் ஓகேவா. அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்தியா. இப்போ உனக்கு எவ்வளோ ஷையாட்டு சொல்கிறேன் இது போதும் ஓகேவா. மேபி சார் எப்போனாலும் பெற்றுக்கோ எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓகேவா. இது கிராண்ட்மாவாக சொல்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருப்போம்
கிராண்ட்மா அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. இல்லை சொல்கிறேன் ஓகேவா, நீயும் அக்காவும் எப்போவும் ஹாப்பியாக இருக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஓகேவா, சந்தோஷமாக இருக்கணும், என்ன சண்டை வந்தாலும் அது அனுசரித்து போகணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா. மிஸ்ஸும் சொல்கிறாங்க, மிஸ் டூட தங்கம் சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜெயம் கிட்ட போய் பேசுகிறாங்க. நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறியாமே, நீ என்னோட ஜிமின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்குப்பா, எப்போவும் இப்படி இருங்க சொல்லிட்டாங்க. ஓகே கிராண்ட்மா சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணிட்டு அனுப்புகிறாங்கடா. இப்போ 4 பேர் அப்படி காரில் வராங்க. ஜிமின் தான் நம்ம ஜிம்மில் ஜங்க் கூட சொல்ல சாஞ்சிக்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க, டயர்டாக இருக்கு ஜங்க் சரி தூங்க சொல்லிட்டு ஜங்க் அப்படி ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் டேவும் அப்படி தான் பையன் பயங்கரமாக தூக்குறா. இப்போ பேபி பார்க்குறது மம்மா டாடா சொல்லிட்டாங்க. என்ன மா சொல்கிறாங்க, ஏன் மம்மா தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. அதுவா அவள் டயர்டாக இருப்பாடா சொல்கிறாங்க. டயர்டாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் நீ நல்லா நைட் தூங்கிட்டேன் பாவம் அவள் தூங்கலா சொல்கிறாங்க. ஏன் மம்மா தூங்கலா சொல்கிறாங்க. அதுவா பொண்ணுடா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பட்டுக்கு அழகாச்சு அவங்க டேபிள் ஷோல்டர் சாஞ்சி தூங்கிட்டு இருக்கா. பார்க்க அழகாக இருக்குது. டேக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும். சும்மா குட்டி குட்டி சண்டை போடுவாங்க, அது கூட ரொம்ப அழகு தான். ஒரு பாயிண்டில் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வராச்சு. அவங்க பார்க்குறாங்க ஜிம் நல்லா தூங்கிட்டாரு. அப்படியே லெஃப்ட் ஃப்ரண்ட் போயிட்டு படுக்க வச்சுட்டாங்க வீட்டில் தூங்கட்டும் சொல்லிட்டு. இப்போ ஜங்க் வந்துட்டு அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர். ஓகே பை, டேக் கேர் எவ்ரிவன்.